ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. எல்லோரும் சூப்பராக ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் வீடியோஸ்லாம் இல்லைங்க, யோகா கிளாஸ், ½ கிளாஸ் நான் யோகா எடுக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் கூடவே சேர்ந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸை பதிவு பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு வீடியோ அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து யோகா பண்ணி ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வு யோகா ஆசனம் மூலமாக நம்ம தீர்க்கலாம். அந்த பிரச்சனையையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வணக்கம், குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருமே நம்ம இப்போ யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமைதியாக சுகாசனத்தில் அழகாக உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ப்ரேயர் சாங். எப்பொழுதுமே நம்ம யோகா செய்யறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் we will start with prayer song. Okay, we have to sit in vajrasanam or suhasanam, any asana, comfortable asana we have to sit. Keep in namaskar mudra, spine straight, 3 times omkaram. गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः, गुरु साक्षात् परं ब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. அனைவருக்கும் மாலை வணக்கம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வார்ம் அப். உடல் தளர்வு பயிற்சி. ஃபர்ஸ்ட் நம்ம உடல் தளர்வு பயிற்சி. ஃபர்ஸ்ட் கழுத்து, நெக் அண்ட் தலைக்கான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம உடல் தளர்வு பயிற்சி வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம எப்பொழுதுமே ஆசனா, சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ கழுத்துக்கான பயிற்சி செய்ய போகிறோம். கழுத்தை ஸ்ட்ரைட்டாக இடுப்பு அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரைட் நின்றுட்டு அப் அண்ட் டவுன் மூமெண்ட். 1 2 ஸ்லோவாக பண்ணணும். மயக்கம் வர்றவங்க, ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, வெர்டிகோ பேஷண்ட்ஸ்லாம் ஸ்லோவாக பண்ணணும், இல்லைனா பண்ணாமல் இருக்கலாம். ஓகே, 2 3 4 and 5. இதே மாதிரி சைட்வேஸ் பெண்டிங்கும் ஸ்லோவா வித் நார்மல் பிரெத்ல பண்ண போறோம். ஓகே, 1 2 3 4 5. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ரொட்டேஷன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஸ்லோவா அப் அண்ட் டவுன் வித் நார்மல் பிரெத். 1 2 3 4 and 5. Opposite side. 1 2 3 4 and 5. இப்போ நெக்ஸ்ட் பீகாக் மூமெண்ட். பாடி ஸ்ட்ரைட்டா அப்படியே நின்னுக்கணும், கழுத்து மட்டும் போயிட்டு அப்படியே மூவ் ஆகணும். 1 2 3 4 and 5. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கழுத்துக்கு தலைக்கான பயிற்சி பார்த்தாச்சு. கிரீவ சக்தி விகாசகா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கைகளுக்கானது, ஷோல்டர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முகுல முத்திரை. 5 விரல்கள், இந்த 5 விரல்களும் சமமா இருக்கணும். இந்த ஃபயர் ஃபிங்கரோட டச்சில் இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இப்படி ஃபுல் ரொட்டேட் பண்ண போறோம். ஓகேவா? ஷோல்டர்ஸுக்கு கைகளை இப்படி முகுல முத்திரை ஆர் சமான முத்திரை, இந்த மாதிரி கைகளை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஃபுல் ரொட்டேஷன், 2 கையையும் ஃபுல் ரொட்டேட் பண்ண போறோம். 1, அப்படியே காதுகளை உரசிட்டு போகணும். 2 3 4 and 5. இப்போ ஆப்போசிட் சைடு. 1 2 3 4 and 5. ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுல் பாடி ட்விஸ்ட் பண்ண போறோம். கைகளை இந்த இடத்துல செஸ்ட்ல வச்சுட்டு 1 ஃபுல் பாடி ட்விஸ்ட் ஆகணும். 2 3 4 and 5.
நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வந்து நம்ம கைகளை சமான முதிரையை வச்சுட்டு ஷோல்டரில் வச்சுட்டு எல்போ அப்படியே ட்விஸ்ட் பண்ண போகிறோம். எல்போ டச் பண்ணுற மாதிரி ஒரு ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 5 4 3 2 and 1. ரிலாக்ஸ். ஸ்லோவாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இடுப்புக்கான பயிற்சி கட்டி சக்தி விகாசகா. ஸோ இடுப்பில் கை வச்சுக்கலாம். லைட்டாக ஷோல்டர் லெங்க்த்துக்கே கால்கள் இருக்கட்டும். அப்படியே வச்சுட்டு அப்படியே ஃபுல் ரொட்டேஷன். 1 2 3 4 and 5. ஸோ அப்போ ஆப்போசிட் சைட் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆப்போசிட் சைட் ஆன்டி கிளாக் வைஸ் 2 3 4 and 5. ஓகே. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் முட்டி, கால் முட்டிக்கு நம்ம இதே சேம் லெங்க்த்தே வச்சுக்கலாம். இதே கால் முட்டியை ஸ்லோவாக பண்ணுங்க. அப் அண்ட் டவுன். 1 ஃப்ரண்ட் அண்ட் பேக். 1 2 3. இது சைடில் பக்கம் 3 4 and 5. நெக்ஸ்ட் இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். முன்னாடி கொண்டு வரணும், ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். இப்படி உள்ள வெளியில் அந்த மாதிரி, உள்ள வெளியே அந்த மாதிரி. 1 2 3 4 and 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா கால்களை வந்து இப்போ நம்ம அங்கிளும் சேர்த்து ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிக்கலாம். முடிஞ்சவங்க இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கலாம். நீ பெயின் இருக்கிறவங்க, முட்டி வலி இருக்கிறவங்க ஜஸ்ட் இடுப்பில் கையை வச்சுட்டு இப்படியே ரொட்டேட் பண்ணால் போதும். ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வேண்டாம். ஓகே. கையில் அது மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே மூவ் பண்ணோம். ஆங்கிள் மூமெண்ட்ஸ். 1 2 3 4 5. இப்போ ரொட்டேஷன், ஆங்கிள் ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 5 4 3 2 1. ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் லெக் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் லெக் அப் அண்ட் டவுன். 1 2 3 4 5. Clockwise rotation, ankle rotation. 2 3 4 5. Opposite side. 5 4 3 2 and 1. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபுல் பாடி ஹெட் டு டோ ஃபுல் ஜாயிண்டையும் டைட்டாக அப்படியே இருக்கிற ஜாயிண்டை கொஞ்சம் நல்லா லூஸ் பண்ணி விட்டோம். ஸோ என்ன எப்படி இருக்கும் நமக்கு? இனி நம்ம ஆசனங்கள், சூரிய நமஸ்கார் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 2 செட்டு நம்ம சூரிய நமஸ்கார் 2 செட்டு ஒரு செட்டு மட்டும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் ஆசனாஸ் போடும். ஓகேவா? எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் மேட் வந்துக்கோங்க. सूर्य नमस्कार, प्रणामासन, हस्त उत्तानासन, पाद हस्तासन, अश्व संचलनासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्व संचलनासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन and pranamasan. Relax. Next, one more time. Now with normal breath, start. Pranamasan, hasta uttanaasan, पाद हस्तासन, अश्व संचलनासन, पर्वतासन, अष्टांग नमस्कार, भुजंगासन, पर्वतासन, अश्व संचलनासन, पाद हस्तासन, हस्त उत्तानासन and pranamasan. Relax. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபியூ ஸ்டாண்டிங் ஆசனாஸ் மட்டும் நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் ஆசனாஸ் பார்த்துடலாம்.
First Virikshasana. Okay. Right leg, left side thigh oda தைல வச்சுக்கோங்க. எந்த இடத்துல வைக்க முடியுமோ உங்களுக்கு எவ்வளவு கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Hands in Namaskara Mudra. Focus on one point. 1, 2, 3, 4, 5. Relax. Slowly relax. On the opposite side, self-complementary. 1, 2, 3, 4, 5. Relax. Next, Natarajasana, Lord Shiva's pose. So, side la திரும்பிக்கலாம். Right leg, fold your right leg slowly. முடிஞ்சவங்க ஃபுல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சவங்க லைட்டா அப்படி பண்ணாலே போதும். எவ்வளவு ஃப்ளெக்சிபிளா பண்ண முடியும் அப்படிங்கறவங்க ஜஸ்ட் லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து சின் முத்ரா, either facing up or facing down. எது வேணா வச்சுக்கலாம். Okay? 1, 2, 3, 4, 5. Relax. Opposite side. 1, 2, 3, 4, 5. Relax. So, ரெண்டு கான்சன்ட்ரேஷன் ஆசனாஸ் இன்னும் ஒன்று பண்ண போறோம் நம்ம. இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் பிளஸ் நம்மளுடைய மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ஆசனாஸ் எல்லாமே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேர்ட் ஒன்று கான்சன்ட்ரேஷன் ஆசனா வந்து கருடாசனா. கருடனுக்கு இருக்கிற மாதிரி ஷார்ப்பான ஒரு ஐ பவர் நமக்கு கிடைக்கும். இப்போ மேலே இருந்து எவ்வளோ உயரத்தில் கருடன் வந்து ஒரு இறைய பார்த்துச்சுன்னா சல்லுன்னு வந்து இப்படி கொத்திட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு கருடனுக்கு இருக்கிற மாதிரி பவர் வந்து நமக்கு கிடைக்கும். கருடாசனாக்கு என்ன பண்ணுறோம், ரைட் லெக் எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் லெக்கை சேம் ரைட் ஹேண்டை இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். சேம் வே ஆப்போசிட் சைடு. இப்போ லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு அப்படியே ட்விஸ்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இப்படி சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சைட்ல இருந்து பார்த்தா அப்படி சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ். ஓகே, ஸ்டாண்டிங் ஆசனாஸ் முடிச்சு. ஸோ வில் மூவ் ஆன் டு சிட்டிங் ஆசனாஸ். ஓகே, சிட்டிங் ஆசனாஸ் வந்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மண்டுஹாசனா, diabetic control asana. Everyone must practice this asana, especially above 40 years உள்ளவங்க கம்பல்சரி பண்ண வேண்டிய ஆசனாஸ்ல இந்த ஒரு ஆசனா உண்டு. ஸோ என்ன பண்ண போறோம், ஹேண்ட்ஸ் ஆதி முத்ரா. ஓகே, லோவர் அப்டமன்ல லைட்டா ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிறோம். நல்ல டீப் பிரீத் எடுத்து மூச்சு அப்படியே கீழே விட்டுட்டே கீழே குனிஞ்சு லைட்டா நிமிந்து பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே, இதை மட்டும் நம்ம வந்து ஒரு 11 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸ்டார்ட். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. Relax. So next type 2 Mandukasana. Left hand on the above the navel region. இதை எப்படி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் பண்ண போறோம். One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 11. Relax. Next, அப்படியே அதே பொசிஷன்ல ஸ்ட்ரைட், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அப்படி வந்துக்கோங்க. பின்வாசனா பண்ண போறோம். அப்படியே இதே பொசிஷன்ல உட்காந்துட்டு ரைட் லெக்கை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைட் லெக்கை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி உட்காந்துட்டு பேர்ட் மாதிரி அப்படியே நம்ம கைகளை பறந்துக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரை டு டச் த ஃப்ளோர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க. அந்த அளவுக்கு பண்ணா போதும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த ஆசனா பண்றப்போ என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, மோஸ்ட்லி இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் வெரிகோஸ் வெயின்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு,
பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே விறுவிறுன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஸ்லோவாக பண்ணுங்க. ஒரு 3 கவுண்ட்ஸ் 3 கவுண்ட்ஸ். ஸோ செகண்ட் டைம்ஸ் 5 கவுண்ட்ஸ் 11 கவுண்ட்ஸ். ரெகுலராக டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து வலி குறையத பார்க்க முடியும். ஸோ ஆன் தி ஆப்போசிட் சைட் செல்ஃப் காம்ப்ளிமெண்ட்ரி do the same thing. 1 2 3 4 5 6 7. Relax. Okay. Next நம்ம வந்து பத்தகோணாசனா பார்த்தலாம் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், 2 கால்களையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எவ்வளோ க்ளோஷர் டு த பாடியை வந்து டச் பண்ணுற அளவுக்கு இந்த லெக்ஸ் வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு பண்ணுங்க. ஸ்லோலி டே பை டே டெய்லி பண்ண நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகி நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி கேஷ் பண்ணிட்டு பண்ணுங்க. ஒரு 15 கவுண்ட்ஸ் நம்ம பண்ண போகிறோம் இது. ஓகே, இது வந்து லேடிஸ் மஸ்ட் பண்ண வேண்டிய ஆசனா. இது நம்மளுடைய மணிப்புரக சக்கரை ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் ஃபுல்லாக ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் டெய்லி இது பண்ணிட்டு இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதான் இப்போ எல்லாருக்குமே தைராய்டு ஃபைப்ராய்டு யாரை பார்த்தீங்கன்னாலும் ஸோ இந்த மாதிரி ஆசனாஸை ரெகுலராக பண்ணிட்டு வரணும். குட்டீஸ் எஸ்பெஷலி சின்ன பிள்ளைலேருந்தே பண்ணணும். ஓகே, அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணிட்டு நல்லா பாடி ஃப்ளெக்சிபிளாக இருக்குது அப்படின்னாக்கா குனிஞ்சு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் அப்படிச்சுட்டு முடிகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, 1 2 3 4 5. அது மெயினாக வந்து இது பண்ணுறப்போ குனிஞ்சு பண்ணுறது வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இல்லை ஹெர்னியா இருக்கிறவங்கலாம் வந்து குனிஞ்சு பண்ணக்கூடாது. ஸோ இதே பொசிஷனில் என்ன பண்ணோம் அப்புறம் நம்ம வந்து இப்போ பார்ஷவாக பத்தகோணாசனா பண்ண போகிறோம். ஓகே, கை இந்த சைடில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்ஸ் இது பண்ணிக்கோங்க. கைகளை வந்து இப்படி இந்த சைடில் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கால்களை தண்டாசனால வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கால்களை அப் அண்ட் டவுன் மூமெண்ட்ஸ் அப்படியே கொடுங்க. விரல்களுக்கு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஆசனா வக்ராசனா பண்ண போகிறோம். வக்ராசனா ரைட் லெக் அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீ லெஃப்ட் நீ பக்கத்தில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் கீப் இட் பேக், லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஸோ ட்விஸ்ட் நம்ம பாடி அந்த இடுப்பு பகுதி அந்த எதுக்காக இது பெனிஃபிஷியல் ஃபார் டயபெட்டிஸ் சொல்றாங்கன்னா கணையம் நமக்கு இன்சுலின் சுரக்கிற அந்த கிளாண்ட் இருக்குல்ல அது வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகணும், நல்லா முறுக்கி பிழிஞ்ச மாதிரி. ஸோ அதனால தான் அதை வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரோன் பொசிஷன்ல ஒரு ஆசனா, அதுக்கப்புறமா சூப்பைன்ல ஒரு ஆசனா, அதோட முடிச்சிடலாம். சாந்தி ஆசனாக்கு அப்புறம் நம்ம பிராணாயாமா போயிடலாம். ஓகே, தனுராசனா ப்ரோன் பொசிஷன்ல அண்ட் சூப்பைன் பொசிஷன்ல வந்து நம்ம பவன முத்தாசனா அதோட முடிச்சுக்கலாம் ஆசனாஸ். ஓகேவா, தனுராசனா 2 கால்களையும் கைகளால பிடிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டா 1 2 3 4 5. அப்படியே ஆசிலேட் பண்ணுங்க. ஸ்லோவா சைட்வேஸ், ரிலாக்ஸ். பவன முத்தாசனா பண்ணிடலாம். அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ்டா பண்ணிட்டு பவன முத்தாசனா அப்படியே கால்களை இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவு பிடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7. ஆசிலேட் பண்ணுங்க. அப்படியே ஃபுல் பாடி நல்லா வளைஞ்சு கொடுக்கணும். இப்போ 2 3 4 5. ரிலாக்ஸ். அப்படியே ரிலாக்ஸ்டா படுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஃபாஸ்டா ஒரு குயிக்கா
ஒரு சவாசனா சாந்தியாசனா 1 மினிட்ல கொஞ்சம் முடிச்சிடலாம். ஷார்ட்டா ரிலாக்ஸ்டா படுத்துக்கோங்க. நம்ம உடல் வந்து இப்போ யோகா பயிற்சி பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறது. நம்ம உடலில் உயிரோட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், மின்காந்த ஓட்டம், அனைத்து ஓட்டங்களும் சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாளை நமக்கு பரிபூர்ணமாக அளித்த நமது கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் நன்றி கூறுவோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே சங்கல்ப மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கைகளெல்லாம் கால்களை அசைச்சிட்டு அப்படியே மெதுவா திரும்பி எழுந்து உட்காந்துக்கோங்க. கண்களை கைகளால ரப் பண்ணி கண்களில் வைத்துக்கோங்க. அந்த கைகளோட சூடு, வார்ம்த், அந்த அப்படியே அதை உணர்ந்து பாருங்க. அப்படியே அப்படியே ஃபுல் ஃபேஸ் தடவிட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. பிராணாயாமாவுக்கு நம்ம போயிடலாம் அடுத்து. நெக்ஸ்ட் ஓகே, பிராணாயாமால ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம பண்ண போறோம். இப்போ கபாலபதி வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பஸ்திரிகா 10 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கூலிங் பிராணாயம், ஃபர்ஸ்ட் ஹீட்டிங் பிராணாயாமா. ஓகேவா? கபாலபதி. ஏன் கபாலபதி அப்படின்னா ஸ்கல் ஷைனிங் பிரெத் எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஸ்டில் யாராவது ஒருத்தர் 2 பேர் புதுசா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் அதை சொல்றேன். ஸ்கல் ஷைனிங் பிரெத்துக்கு பேரு கபாலபதி. கபாலத்துல நமக்கு வந்து இப்ப வின்டர் சீசன்ல, குளிர்காலத்துல சளி பிடிக்கிறத விட ஜாஸ்தி சளி பிடிக்கிறது வந்து இப்ப சம்மர் டைம்ல இருக்குது. ஏன்னா நம்ம வெயிலுக்கு போயிட்டு வருவோம், டக்குன்னு தண்ணி எடுத்து குடிக்கணும். நிறைய பேருக்கு நார்மல் தண்ணி குடிப்போம், சில பேர் மோஸ்ட்லி வந்து டக்குன்னு சில் தண்ணி எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து குடிப்போம். என்ன ஆகும், அப்படியே போய் டக்குன்னு உள்ள போய் பிடிச்சிக்கும், டக்குன்னு மூஞ்சில போய் மூக்குல அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும், சளி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தடுக்கணும், அவாய்ட் பண்ணணும், சளி பிடிச்சிக்காம இருக்கணுங்கிறதுக்கு டெய்லி கபாலபதி, அதாவது வெளியில நம்ம போயிட்டு வரோம் இல்லையா, அந்த டைம்ல கை கால் முகம் கழுவுற மாதிரி கழுவிட்டு வந்து உட்காந்து கபாலபதியை வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பண்ணிட்டோம்னா அடிக்கடி சளி பிடிக்காது. ஓகேவா? வஜ்ராசனத்துல உட்காந்துக்கோங்க. சின்முத்ரா வச்சுக்கலாம், இல்ல ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஃபாஸ்டா பிரெத் எடுத்து டீப் இன்ஹேல் பண்ணிட்டே இருங்க. நல்லா உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் தெரியணும், அந்த ஃபீலிங் தெரியணும். வயிறு தான் நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல. ஓகே, இன்னொரு டைம் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பஸ்திரிகா ஃபாஸ்டா எடுத்து விட்டுறலாம். 1 2 3 4 5 6 7 8 9. நம்ம அடிக்கிறப்போ ப்ரெஷர் வந்து இந்த ஆக்சிலரி ரீஜன்ல தெரியணும். ஸோ அந்த ஆக்ஷனோட பண்ணணும். ஸோ அப்போதான் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். லங்ஸ்ல உள்ள நமக்கு இந்த வேஸ்ட் எல்லாம் வெளியில வர்றதுக்கும் இது ஈஸியா இருக்கும். இப்போ காலம் கருதி கொஞ்சம் டக்குன்னு நான் முடிச்சிடுறேன் இதோட. நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா வந்து ஒரு ஷீத்காரி பிராணாயாமா பண்ண போறோம். கைகள் வந்து வருண முத்திரையில வச்சுக்கோங்க. வருண முத்திரை ஜலமுத்ரா. இது வந்து நமக்கு வறண்ட சர்மத்துல நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது நமக்கு வறண்டு போயிருக்கிற சர்மத்துக்கு வந்து உயிர் இது பண்றதுக்காக, நமக்கு நீர் சக்தியை வந்து உயிர் கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து வெளியில போறப்ப தாகமா இருக்கு அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கையில வச்சுக்கிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இருந்து அந்த உமிழ் நீர் வந்து அப்படியே சுரக்கிறத பார்க்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. நான் பஸ்ல வர்றப்ப ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த
வருண முதிரையை வச்சுட்டு கையில கொஞ்ச நேரம் அப்படியே மூடிட்டே இருந்தோம்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அந்த கிளான்ஸ் சலைவரி கிளான்ஸ்ல இருந்து அந்த உமிழ் சுரக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஷீத்காரி நாக்கை மடிச்சு அது வழியா மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டு மூக்கு வழியா விட போறோம். 3 கவுண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஹீட்டிங் பிராணாயமா முடிச்சிட்டோம், கூலிங் பிராணாயமா முடிச்சாச்சு. இப்போ நம்ம நாடி சுத்தி பிராணாயமா நிறைவா பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ நாடி சுத்தி பிராணாயமா வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டு சின் முத்ரா. ஓகே, தொடையில வச்சுக்கோங்க. நான் இது வந்து நாசிகா முத்ரா. ஓகே, நாசிகா முத்ரா வச்சுட்டு இடது பக்க நாசி வழியா அப்படியே லெஃப்ட் நாசி வழியா இடது பக்க நாசி வழியா மூச்சு காத்த அப்படியே ஒரு பங்கு மூச்சு காத்த உள்ள எடுக்கிறோம். வலது பக்க நாசி வழியா 2 பங்கு, அதாவது இப்படி எவ்வளவு தூரம் எடுக்கிறோமோ ஸ்லோவா மூச்சு காத்த வெளியில விடுறோம். ஓகே, அதுக்கப்புறமா இதே மாதிரி இந்த பக்கம் இப்ப வலது பக்க நாசி வழியா ஸ்லோவா மூச்சு காத்த உள்ள எடுக்கிறோம். புரியாதவங்களுக்கு வந்து இப்போ 1 2 3 4 அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே மூச்சு காத்த உள்ள எடுக்கிறோம். 4 கவுண்ட்ஸ் இங்க எடுக்கிறோம்னா 8 கவுண்ட்ஸ் இங்க விடணும். ஓகேவா? இந்த பக்கம் மூச்சை விட்டுட்டு முடிச்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு ரவுண்டு நாடி சுத்தி. இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு நாடி சுத்தி பண்ணிக்கலாம். நம்ம 3 டைம்ஸ் மொத்தம் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் 2 டைம்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மூச்சு காத்த உள்ள எடுக்கிறதுக்கு பூரகம், வெளியில விடுறதுக்கு ரேசகம், உள்ள வந்து நம்ம அடக்கி வச்சிருக்கிறதுக்கு பேரு கும்பகம். இதுதான் வந்து சொற்கள் இதற்கான இது. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்லோவா இடது பக்க நாசி வழியாவே முடிச்சுக்கலாம். ஸோ நாடி சுத்தி முடிஞ்சிச்சு. பிராணாயாமா ஏன் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு கிளாஸ்லயும் 2 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே மோஸ்ட்லி நம்ம அட்டன் பண்றவங்க யோகா கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நல்லா தெரியாதவங்களுக்கு இன்னொரு தடவை நம்ம வந்து சொன்னா இன்னும் நமக்கே வந்து அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஏன் பண்றோங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்ங்கிறதுக்காக மறுபடியும் நான் இதை சொல்றேன். பிராணாயாமா செய்யறதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் பத்தாது. எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து ஒரு திருமூலர் ஐயா வந்து திருமந்திரத்துல அழகா சொல்லியிருப்பாங்க ஏன் பிராணாயாமா பண்ணணும். 3வது தந்திரத்துல அஷ்டாங்க யோகத்துல, அதாவது யோகத்தை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே அப்படின்னு அவ்வளவு தெளிவா சொல்லியிருப்பாரு. அதான் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும்னா ஏற்றி இறக்கி நம்ம சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். அதுல வந்து ஏன் வந்து மூச்சு இப்படி எல்லாம் எடுத்தோம்னா யமன்டேந்தே நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நேரத்துல திருமந்திரம் யாரும் படிக்காம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. 3047 மந்திரங்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில என்னென்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதுல தெளிவா தெரிஞ்சிருக்கிறாங்க. கண்டிப்பா நேரம் இருக்கிறப்ப ஒரு டெய்லி ஒன்னொன்னு கூட படிச்சா போதும் உங்களுக்கு. இந்த புக்கு தான் அது, திருமந்திரம் புக்கு. நம்ம என்னென்னவோ புக்ஸ் எல்லாம் படிப்போம். ஸோ வந்து கண்டிப்பா திருக்குறள் படிக்கிற மாதிரி திருமூலரோட திருமந்திரமும் படிங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு புக்கு சொல்லணும், குழந்தைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த புக்கு வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது சொல்றேன். இப்போ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு மந்திரத்தையும் இப்ப சொல்லிக்கலாம். அதாவது ஏன் வந்து மந்திரம் படிக்கணும், அதுல வந்து என்னென்ன இருக்கு, பெனிஃபிட் எதுக்காக அப்படிங்கிறதுக்கு 99ஆம் திருமந்திரத்துல சொல்லியிருப்பாரு திருமூலர் அவர்கள். மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நன்றி அருளியது காலையில் எழுந்து கருத்துணர்ந்து ஓதிடின் ஞான தலைவனை நன்னுவர் என்றே. அதாவது வந்து
நம்ம மூலன் உரை செய்த 3000 தமிழ். மூலன் அப்படின்னா தெரியும், திருமூலர் ஐயா அவர்கள் எழுதினவர். மூலன் உரை செய்த 3000 தமிழ், 3000 தமிழ் பாட்டுக்கள், அதாவது 3047 3000 தமிழ் பாட்டுக்களை காலையில எழுந்து நம்ம வந்து காலையில எழுந்த உடனே குழந்தைங்க எடுத்து வச்சு படிக்கணும். அவங்க படிச்சா வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா மேலும் மேலும் போகும் அப்படிங்கறத தெளிவா இதுல வந்து 99வது பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து டைம் இருக்குல்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம க்ளோசிங் ப்ரேயர் சாங் படிக்கலாம். எல்லாரும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, வஜ்ராசனம் இல்ல சுகாசனத்துல உட்காந்துக்கோங்க. நமஸ்கார் முத்ரால கைகள் வச்சுக்கோங்க. 3 டைம்ஸ் ஓம்காரம் சொல்லிக்கோங்க. त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षयमामृतात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. அம்மாவுக்கு வணக்கம், அப்பாவுக்கு வணக்கம், இறைவனுக்கு வணக்கம், முன்னோர்களுக்கு வணக்கம், இயற்கையை வணங்குவோம், கடவுளை வணங்குவோம், குருவை வணங்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை அளித்த நச்சிந்திரை வட்டம் பாலன் சார் மற்றும் நச்சிந்திரை வட்டத்தின் அனைவரும் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் மேம். அனைவருக்கும் மாலை வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவன். அழகு பிரசன்டேஷன். தேங்க்யூ. அப்படின்னா மற்றவங்களுக்கு அது எடுத்து சொல்றோம் பாருங்க, புரிஞ்சுக்கிற விதத்துல அந்த மாதிரி அழகா சொல்றீங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன திருமந்திரம் இன்னைக்கு அட்டென்ட் பண்ண 21 பேருக்கு மனப்பாடம் ஆயிருக்கும். சொன்னீங்க, பயனுள்ள வாழ்க வளமுடன். குட் ஈவினிங் கலை செல்வி. குட் ஈவினிங் பொன்னி. ரொம்ப சூப்பரா கிளாஸ் எடுத்தேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலை சொன்ன மாதிரி ரொம்ப கிளாரிட்டியோட திருமந்திரம் அஃப்கோர்ஸ் சுந்தர் சார் வந்து பண்ணிட்டாரு. அதுல இருந்து தேங்க்யூ மா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். நன்றி மேம். எக்கோ வாழ்க வளமுடன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு வீடியோ? உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னால் தான் எனக்கு இந்த மாதிரி யோகா வீடியோஸ், ஒர்க் அவுட் வீடியோஸ் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் வந்து எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் ப்ளஸ் யோகா டீச்சர்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திக்கலாம். பாய்.